ப்ரெக்னென்சி டயத்தில் ரொம்ப கால் கை முட்டினா ரொம்ப வலிக்குதுன்னு ஹஸ்பண்ட்ட சொன்னப்போ முடக்கத்தான் கீரை தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த முடக்கத்தான் கீரை வந்து ப்ரெக்னென்சி டயத்தில் சாப்பிடலாமா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சாப்பிட்லான்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் நானும் பயந்துட்டு கொஞ்சம் லிமிட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். நான் சூப்பு தான் பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு அதை தனியாக இடித்து வச்சுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயம் அதையும் இடித்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் இடித்து வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மிளகு, ஜீரகம் அதையும் இடிச்சிருக்கோமா அதையும் சேர்த்துட்டு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம கீரையை வந்து இப்போயே சேர்க்க போகிறோம். ஏன்னா முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப கசக்கும். இப்போ சேர்த்தா வதக்கையிலே வந்து கசக்காது. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. என்னோட ஸ்டைலில் முடக்கத்தான் கீரை சூப் வந்து ரெடி. இந்த சூப்பை குடிக்கும்போது நான் கசக்கும்னு நினச்சி தான் குடித்தேன். ஆனால் லைட்டாக தான் கசப்பு இருந்தது. ஸோ நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.